guys, வெல்கம் டு தி குவாக் டிப்ஸ். இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜியோவை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிருக்கோம். நானும் ஜியோ தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஜியோவோட மைனஸ்லாம் என்னன்னு பார்க்கலாமா? ஸ்டார்டிங் இருந்ததுக்கு இப்போ என்னென்ன மைனஸ் இருக்குது, என் ஃபோன் லாக் ஆயிருமா, அந்த ஸ்லாட்டில் சிம் போட முடியாதா, எனக்கு ஜியோ பில் அனுப்புகிறாங்க, ஜியோ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பண்ணுறாங்க, ஃபோன் எடுக்கும்போது அந்த ஸ்லாட்டில் எந்த சிம்மையுமே போட முடியாது, ஐஎம்இ நம்பர் வாங்குறாங்க. அதை பற்றி ஒரு ஓவரால் வியூ பார்க்கலாம். இன்னும் என்னென்னலாம் மைனஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோவை பற்றி எந்த நியூஸ் வந்தாலும் நீங்கள் நம்பாதீங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, ஜியோ.com/blog/ அந்த மாதிரி எதுவுமே வராது. வெறும் www.jio.com இருக்கும். இங்கே இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்குள்ளே மட்டும்தான் நீங்கள் போய் எதுனாலும் ஜியோ சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இல்லை ஜியோ விடப்பட்ட ஆஃபர்ஸ், ஜியோ சொல்லப்பட்ட கண்டிஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நீங்கள் எதை பார்த்தீங்கன்னாலும் இதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். நீங்கள் அதனால குழம்பவே வேணாம், என்னங்க இப்படி ஜியோ லாக் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணிருக்காங்கன்ட்டு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன பிளான்ஸ், என்னென்ன இருக்கு, என்னென்ன போட போறாங்க, எல்லாத்த பத்தி இதுல கொடுத்துருக்காங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அது அவங்களோட பிளான்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆஃபர்ஸ், இதை பத்தி ஒரு வீடியோ வேணா நான் போட்டுறேன், கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தனியா உங்களுக்கு பிளான் எடுத்து ஃபுல் எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துடலாம், ஏன்னா அது இந்த வீடியோவை பார்த்து அந்த அளவுக்கு பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஜியோ ஆப்ஸ் நிறைய விட்டுருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே மைஜியோ ஆப் தான். பட் ஆனால் மைஜியோ ஆப்ல நம்ம பார்கோட் எடுக்கிறதுக்கோசரம் நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஆப் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். அதை பத்தின ஒரு ஆப் உங்களுக்கு சொல்லி ஆகணும், ஏன்னா அவங்க ஆஃபர்ஸ் அந்த ஆப்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆஃபர்ஸ் கைஸ், அதை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃப்ரீ மணி ஆஃபர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன். உங்களுக்கு இந்த அபிஷியல் வெப்சைட்ஸை பார்த்து நீங்க எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இங்க பாருங்க, இதான் நம்ம யூடியூப் சேனல். இங்க இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்கு கைஸ். ஓகே கைஸ், இன்னைக்கு நான் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏங்க ஜியோ வந்து விவோ ஏதோ ஆப்ஷன் இருக்கணுமா, என் மொபைலில் அதெல்லாம் இல்லை, எதனால அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஓவரால் வியூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோ வந்து ஆஃபர் விட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதம் அன்லிமிட்டட் கால்ஸ் ப்ளஸ் 3 மாதம் அன்லிமிட்டட் டேட்டா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிக்கலாம், எல்லாமே ரோமிங் ஃப்ரீ. எதுக்கோசரம் இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க ஒருத்தங்க இந்த விவோ ஒரு ஆப்ஷனை வச்சு பேஸ் பண்ணி நெட்ஒர்க்ஸை விட்டுருக்காங்க, இந்த ஆஃபர்ஸ்லாம் விட்டுருக்காங்க. விவோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து 2G யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஜிஎஸ்எம், அடுத்தது 3G, சிடிஎம்ஏ இப்படியே போயிட்டு இருந்தோம். இன்னும் யாருமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்ல தான் வந்திருந்தோம், அடுத்த லெவலுக்கு போகவே கிடையாது. இவங்க தான் அந்த அடுத்த லெவலில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அதுக்கோசரம் தான் விவோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் எல்டின்னு சொல்லுவாங்க. அவங்க வாய்ஸ் அதாவது எல்டி மூலமா தான் அவங்க வாய்ஸ் டிரான்சாக்ஷன் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்க 2 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன விஷயம் கேட்டீங்க அப்படின்னா இதுதான். இது பாத்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க்ல 2 டைப் இருக்கு கைஸ். ஒன்னு வந்து பாக்கெட் ஸ்விட்சிங் நெட்ஒர்க், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்க்குலர் நெட்ஒர்க். இந்த சர்க்குலர் நெட்ஒர்க் என்ன பண்ணுன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம 3G 2G 4G இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்க்குலர் நெட்ஒர்க் தான். ஓகேங்களா, இந்த சர்க்குலர் நெட்ஒர்க் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு டவர் இருக்கும், இங்க ஒரு டவர் இருக்கும், இங்க ஒரு டவர் இருக்கும். நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்க டவர்ல இருந்து ரிசீவர் டவருக்கு போய் இப்படியே டவரா அந்த லைன் பாஸ் ஆகி அங்க போய் சேரும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. இதுதான் நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க டெக்னாலஜி. எந்த ஒரு பெரிய வித்தியாசமே நம்ம வந்து இதுல கொண்டு வரவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனால் ஜியோ கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா பேக்கெட் ஸ்விட்சிங்கா கொண்டு போனாங்க. அதாவது பிட்டா நம்ம பேசுறத பேக்கெட்டா உடைச்சு அதை விஓஎல்டி வாய்ஸ் ஓவர் எல்டிஇ அப்படிங்கிற அந்த எல்டிஇ ஃபார்மெட்ல டேட்டா ஃபார்மெட்ல வந்து அது போச்சு. அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி எவ்வளவு நேரம் வேணா போன் பேசிக்கலாம், ரோமிங் ஃப்ரீங்கிற காரணம் இதுதான். அதே மாதிரி அது ஹெச்டி டிரான்சாக்ஷனா இருக்கும். அப்படி நம்ம பேசிட்டு இருக்க கால்ஸ் பாத்தீங்கன்னா கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க அந்த பக்கம் இருந்து மூச்சு விட்டாங்கன்னா கூட இந்த பக்கம் கிளீனா கேட்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே கைஸ், என்னங்க மைனஸ் இருக்கு, நீங்க தான் ஜியோ நான் யூஸ் பண்றேன் இவ்வளவு சொல்லிருக்கீங்களா, என்ன மைனஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கே தான் மைனஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணதுல 25 mbps கிடைச்சிச்சு பர் செகண்ட். பட் இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லணும்னா 80 kbps தாண்டல. 80 கூட சில நேரத்துல இப்படி இருக்கு. பட் ஜெனியூனா இருக்கணும்னா 800 kbps ஒரு எம்பி கிடைக்குது. 25 mbps எங்க இருக்கு, ஒரு எம்பி எங்க இருக்கு. ஓகே, யூசர்ஸ் அதிகமா இருக்கனாலதான் நிறைய ப்ராப்ளம்ஸும் அவங்களுக்கு வந்திருக்கு. சரி, இன்னொரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜியோ வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் அனுபவப்பட்டேன். ஜியோ வந்து இதுக்கு கான்ஃபரன்ஸ் கால் கட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்ல கான்ஃபரன்ஸ் கால் விட்டுட்டு இருந்தாங்க, நான் கான்ஃபரன்ஸ் கால் கட் பண்ணிட்டாங்க. இப்ப இன்னொரு ப்ராப்ளம் இது பாத்தீங்கன்னா 1 2 சொல்லட்டுமா, ஸ்பீடு ஒன்று ப்ராப்ளம், கான்ஃபரன்ஸ் கால் ஒன்று ப்ராப்ளம். இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஜியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா
கால் வந்து நீங்க கான்ஃபரன்ஸ் கால் இருக்குங்க, நான் தேவைப்படுறவங்ககிட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன்னா நீங்க கால் பண்ணி பேசலாம். பட் ப்ராப்ளம் என்னன்னா 1/2 மணி நேரத்துல தானா கட் ஆயிடும் கால். இது வந்து நான் உண்மையா சொல்றேன். ஏன்னா ஜென்யூனா நான் யூஸ் பண்ணிருந்தேன். கால் வந்து 1/2 மணி நேரத்துல தானா கட் ஆயிரும். இது ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு guys. அது இல்லாம ஜியோ மணி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. உங்களுக்கு நான் அதை பத்தி அடுத்தது சொல்றேன். ஜியோ வந்து 31 வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் லீகலா நியூஸ் வந்திருக்கு. அவங்க வெப்சைட்ல 31 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அதுக்கு மேல அவங்க வருதா இல்லையாங்கிறது இனிமேட்டு தான் வெயிட் பண்ணி தான் நியூஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லீகலா அபிஷியலா இன்னும் வரல. அதே மாதிரி ஜியோ பில்லு எல்லாமே ஃபேக் guys. எதுவும் நம்பாதீங்க. ஜியோ பில்லை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட மைஜியோ ஆப்ல மேல இருக்க ஆப்ஷனை தொட்டு மை பில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பில்லை தொட்டு பாருங்க, இன்னும் எம்டியா தான் இருக்கும். ஓகே guys, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இதா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கூடிய சீக்கிரத்தில் சரி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க இந்த எல்லா ப்ராப்ளத்தையும். பட் ஆனா அவங்க அபிஷியலா சொல்லாம பண்ணிட்டு இருக்க காரியம் என்னன்னா கான்ஃபரன்ஸ் காலை கட் பண்ணிட்டாங்க. ஜியோ ஸ்பீடு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது யூசர்ஸ் நான் கூட அதை கூட விட்டுலாம். கான்ஃபரன்ஸ் காலை ஏன் கட் பண்ணாங்கன்னு தெரியல. அது இல்லாம ஒருத்தங்களுக்கு கால் பண்ணா ஏன் 2 நேரத்துக்கு தானா கட் ஆகுதுங்கிற ஆப்ஷனும் எதுனாலன்னு தெரியல. ஓகே guys, நீங்க வந்து இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ guys.